காங்கிரசுக்கு விட்டு கொடுப்பாரா இல்ல தட்டி தூக்குவாரா முதல்வர் விஜய்? மாநிலங்களவை தேர்தலில் கால் பதிக்குமா தாவேகா? அதிரடியாக மாறும் அரசியல் களம். என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். அதாவது இப்பதான் அரசியல் களம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது ஆறிக்கிட்டு இருக்கு. எப்படின்னா இப்பதான் எலெக்ஷன் ரிசல்ட், அடுத்து முதலமைச்சரானார் முதல்வர் விஜய், அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமா நடந்துட்டு இருக்கு. இப்பதான் நன்றி சொல்லும் கூட்டம் கூட நடந்து முடிஞ்சது இல்லையா? அடுத்து அதன் தொடர்ச்சியா ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா மாநிலங்களவை தேர்தல். இந்த மாநிலங்களவை தேர்தலில் விஜய் அவர்கள் கால் பதிப்பாரா, என்ன நடக்க போகுதுன்னு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாநிலங்களவை தேர்தல் 2028ஆம் ஆண்டு தான் வர வேண்டியது. இப்ப ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சரும் அதிமுகவுடைய மூத்த தலைவரான சி.வி. சண்முகம் அவர்கள் அவரோட பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. என்ன காரணத்துக்காக பாத்தீங்கன்னா, மயிலம் தொகுதியில நின்று வெற்றி பெற்றார் இல்லையா, அதனால மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பை ராஜினாமா செஞ்சிருக்காரு. அதுக்காக இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த இடைத்தேர்தல் எப்போ வரப்போகுது, என்னென்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடக்க போகுது. அந்த வேட்புமனுவை வாபஸ் வாங்கறதுக்கான தேதி பார்த்தீங்கன்னா ஜூன் 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த எலெக்ஷன் எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 18 அப்போ நடக்க போகுது. ஸோ இந்த இடத்துல முதல்வர் விஜய்க்கு பயங்கரமான ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் யாரை வேணாலும் நிறுத்தலாம். விஜய் அவர்கள் யாரை சொல்ல போறாரோ அவங்க தான் நிறுத்த போறாங்க. இந்த இடத்துல எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சி மற்றும் சட்டமன்ற தேர்தலில் அதிக பெரும்பான்மை வச்சிருக்கவங்க தான் எப்பயுமே இந்த இடத்துல ஜெயிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தாவேகா கிட்டத்தட்ட இந்த சட்டமன்ற தேர்தலில் 107 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா இந்த கூட்டணிகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 119 பெரும்பான்மை வச்சிருக்கிறதுனால கண்டிப்பா விஜய் அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்க தான் அடுத்த மாநிலங்களவை உறுப்பினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகையில யாருக்கு சீட்டு தர போறாரு முதல்வர் விஜய் அப்படிங்கிற பேச்சு அரசியல் வட்டாரங்கள்ல தொடர்ச்சியா பரவிட்டு இருக்கு. சோ இந்த லிஸ்ட்ல முதல்வர் விஜய் அவர்கள் யார் யாரை வச்சிருக்கான்னு தானே யோசிக்கிறீங்க. ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள். இந்த ஜான் ஆரோக்கியசாமி யாருங்கிறத பத்தி நாமளே ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஆல்ரெடி. அதாவது தாவேகாவுடைய அரசியல் ஆலோசகர் மற்றும் தேர்தல் வியூக வகுப்பாளர் இவர் தான் இந்த ஜான் ஆரோக்கியசாமி. விஜய் அவர்கள் முதல்வராகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவர் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. அந்த வகையில அவருக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படும். அவர் விஜயோட லிஸ்ட்ல இருக்காரு அப்படிங்கிறதையும் அரசியல் வட்டாரத்தில் பேசிட்டு இருக்காங்க. அதற்கப்புறம் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் ஆபீசர் ரவி அவர்களுக்குமே வாய்ப்பு தரதா சொல்லியிருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்களுடைய மேலாளரான ஜெகதீஷ் அவர்களுக்குமே வாய்ப்பு தரதா சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவர் தாவேகா கட்சி தொடங்கினதுல விஜய் கூட டிராவல் பண்றதுனால அவருக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவங்களோட கருத்தை முன் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரான பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் அப்படிங்கிற அவங்க கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. சோ யார் யார் லிஸ்ட்ல இருந்தாலும் முதல்வர் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறவர் தான் அடுத்த மாநிலங்களவை உறுப்பினர் ஆவார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே அந்த அரசியல் களத்திலும் சரி, ஒவ்வொரு விஷயமும் சரி, நமக்கு புது வகையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கத்துத்தருதுன்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம், இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமும் சரி, நம்ம தேர்தலை பற்றியும் அரசியல் பற்றியும் புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டோம். இன்னும் அரசியலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360 இருக்கிற வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு அரசியல் அப்டேட்டுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.